foodies, welcome to liveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே சூப்பராக எப்படி சாஃப்டாக பர்கர் பன்ஸ் செய்யலாம் அப்படின்றது தான். இந்த பன் கூடையே எப்படி சிம்பிளாக நம்ம வீட்லேயே பர்கர் செய்யலாம் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் அப்படின்றதையும் நான் சொல்லித்தரேன். நான் சொல்கிற குவான்டிட்டியில் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 2-3 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு பர்கர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த பவுலில் மாவை பிசைய போகிறோமோ அதில் 120 ml மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து ரொம்ப சுடவும் கூடாது, ரொம்ப ஆறியும் இருக்கக்கூடாது. நல்லா வெதப்பாக இருந்ததுனா தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ரொம்ப சூடாக இருந்ததுனாலும் ஈஸ்ட் செத்து போயிடும். அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஈஸ்ட் ரெடி ஆகிடும். இதில் 250 கிராம் மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். 250 கிராம்ஸ் அளவுக்கு மைதாவுக்கு நம்மளுக்கு 4 பெரிய சைஸ் பர்கர் பன்ஸே கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா சீவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா சீவ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு பவுடர்டு சுகர், அதாவது கேஸ்டர் சுகர் ஆட் பண்ணுறோம். நம்ம பர்கருக்கு கொஞ்சம் அந்த டிண்ட் ஆஃப் ஸ்வீட்னஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை அப்படியே நல்லா வந்து ஒரு ஸ்பூன்லேயே கலந்து கொடுத்துருங்க. இதை ஒரு வாட்டி லைட்டாக அந்த ஸ்பூனில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கனாலே நம்மளுக்கு ஒரு க்ரம்பிள்டு மிக்ஸாக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா இதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். நீங்கள் பேக்கிங் செய்ய போகிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கோல்டாவோ ரொம்ப ஹாட்டாவோ நம்ம எந்த பொருள் இதில் ஆட் பண்ணாலும் உள்ளார இருக்கிற ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாமல் போயிடும். அதனால் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ முட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கையை வச்சே கலந்து விட்டுக்கலாம். இதை பொறுமையாக கையை வச்சே கலந்து விட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சு ரெடி ஆகும்ல, அந்த பதத்துக்கு நம்மளுக்கு லைட்டாக வந்துடும். இப்போது இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கூடவே இன்னும் ஒரு 1 or 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு பட்டரை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் பிசையலாம். இதை நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் மறுபடியும் நீட் பண்ணிக்கலாம். இப்போது ஓரளவுக்கு நீடு ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா இதை ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிடலாம். ஒர்க் ஏரியாவில் கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய போட்டுக்காதீங்க. கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிவிட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவில் மறுபடியும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி அழுத்தி நல்லா நீட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், பஞ்ச் பண்ணுங்கள், நீட் பண்ணுங்கள், ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், பஞ்ச் பண்ணுங்கள், நீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 10 to 12 மினிட்ஸ் நல்லா பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட மாவில் நல்ல க்ளூட்டன் ஃபார்மேஷன் வந்து நம்ம மாவு சூப்பராக வந்து பர்கர் பன்னு ரெடியாகி வர்றதுக்கு காரணமாக இருக்கும். நான் கூடவே இப்போ ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிடாதீங்க. அப்பப்போ பிரித்து 1 டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் கண்டிப்பாக பிசையணும். அப்போ தான் நம்மளோட மாவு வந்து சூப்பராக பர்கர் வந்து ரெடியாகி வரும். பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லாத்தையும் டக்கின் பண்ணிவிட்டு நம்ம இப்போது நல்லா எண்ணெய் தடவைன ஒரு பாத்திரத்தில் போட்டு இதை ப்ரூஃப் பண்ண விட்டுறணும். இது 1 to 1.5 மணி நேரம் வரைக்கும் இது ப்ரூஃப் ஆணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாவு டபுள் த சைஸ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம், பர்கரை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், மாவை நான் மூடி வச்சு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக மாவு எலும்பி வந்திருக்கு. இதை மறுபடியும் நல்லா வந்து நீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரில் போட்டுட்டு இந்த மாவை ஈவனாக நம்ம பிரிச்சிக்க போகிறோம். 4 பர்கர் பன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஈவனாக பிரிச்சிக்கலாம். இந்த மாதிரி மாவை நல்லா விரித்து விட்டுட்டு கையாலேயே நம்ம ஒரு நைஃபை யூஸ் பண்ணி இதை 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுருக்குறோம் இல்லையா, இதை எடுத்து நல்லா மறுபடியும் உள் சைடில் டக்கின் பண்ணிக்கிட்டே வந்து முட்டை ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் ரவுண்டாக அழகாக வந்துடுச்சு. இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவுலையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டுட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னை வச்சுருங்க. இதை மூடி வச்சு மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் வந்து ப்ரூஃப் பண்ணுங்கள். இந்த மூடி வச்சுருக்கிற 20 நிமிஷத்தில் நம்ம பன்னு மறுபடியும் டபுள் த சைஸ் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இது மேலே 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு பாலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை நல்லா கலந்துட்டு அதை இந்த மாதிரி மேலே ஒரு ப்ரஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்மளோட பன்னு வந்து பேக் ஆகி வரும்போது மேலே நல்லா ப்ரௌன் கலரில் டாப் சூப்பராக ரெடியாகி வரும். இப்போது எள்ளு இருக்குது இல்லையா, வெள்ளை எள்ளு, செசமே சீட்ஸ், அதை வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக மேலே அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா இருக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போது அவனை ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. ஒரு 10 மினிட்ஸுக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 12 to 15 மினிட்ஸ் இதை பேக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஒரு அவனோட டைமிங்கும் மாறி இருக்கும். அதனால் 12 மினிட்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அவனை பார்த்துட்டே இருங்க. உங்களோட பன்னு வந்து டாப்பில் வந்து லைட் ப்ரௌன் ஆனால் எடுக்காதீங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் ஆகிட்டு அழகாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து 12 to 15 மினிட்ஸ் தேவைப்படும். பட் அவனை பொறுத்து நீங்கள் வச்சுருக்கிற குவான்டிட்டி ஆஃப் மாவை பொறுத்து டைமிங் கூட மாறும். அதனால் ஜாக்கிரதையாக இதை கரெக்டான டைமில் பார்த்து வெளியில் எடுத்துருங்க. 12 மினிட்ஸ்லேருந்து இதை பார்த்துட்டே இருங்க. வெளியில் எடுத்த உடனே சூடாக இருக்கும்போது அது மேலே கொஞ்சமாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரை தடவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது. இப்போது நம்ம பர்கர் செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னை ஹாஃபாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு 2 சைட்லேயும் நல்லா பட்டரை தடவிட்டு இதை ஒரு தடவை தவாவில் டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே இது நம்மளுக்கு நல்லா டோஸ்ட் ஆகி கிடச்சிடும். இந்த மாதிரி டோஸ்ட் ஆகி கிடச்சதுக்கப்புறமா மறுபடியும் இதை வெளியில் எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறமா இதை நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான். இப்போ பர்கர் சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு மேனிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து நான் 1000 ஐலாண்ட் ட்ரெஸ்ஸிங் வச்சுருந்தேன், அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை லீவ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ண டொமேட்டோ சாஸையும் மேனீஸையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம தவாவில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பர்கர் பன் மேலே இதை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண பர்கர் சாஸை அப்ளை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக லெட்டுஸ் லீஃபை வச்சிடலாம். மறுபடியும் லெட்டுஸ் லீஃப் மேலே கொஞ்சமாக வந்து பர்கர் சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி பீட்ரூட் டிக்கியை தான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அது மேலே டொமேட்டோ ஸ்லைசஸ், குக்கும்பர் ஸ்லைசஸ், அப்புறம் ஆனியன் ஸ்லைசஸ் இது எல்லாத்தையுமே வச்சிடுறோம். இப்போ மேலே கொஞ்சமாக வந்து ட்ரெஸ்ஸிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம். இது மேலே மறுபடியும் வந்து நம்ம லெட்டூஸ் லீஃபை வச்சுட்டு மறுபடியும் வந்து இந்த மாதிரி பர்கர் பன்னோட டாப் லேயரில் கொஞ்சமாக பர்கர் சாஸ் தடவிட்டு இதை நல்லா சேர்த்து அழுத்தி விட்டுடலாம். இப்போது இதெல்லாம் ஒன்றோட ஒன்று பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஃபைனலாக ஒரு டூத் பிக்கை வச்சு குத்தி விட்டுருங்க. இதை சைடில் வந்து ட்ரிம் பண்ணிவிடுங்க சர்வ் பண்ணும்போது. சூப்பரான பர்கர் நம்ம வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.